கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள கரிவெட்டி கிராமத்தில் என்எல்சி விரிவாக்க பணிகளை தடுத்து நிறுத்திய மக்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், நிலவரம். சிவரஞ்சனி, கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் என்எல்சி இந்தியா நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. ஏற்கனவே 2 சுரங்கங்கள் அனல்மின் நிலையங்கள் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் கூடுதலாக சுரங்கங்கள் விரிவாக்க பணிக்காக இந்த சேத்தியாத்தோப்பு அருகே இருக்கக்கூடிய வளையமாதேவி, கீழ்வளையமாதேவி மற்றும் கரிவெட்டி அருகாமல் இருக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட கிராமங்களின் நிலத்தை கையகப்படுத்தும் வகையில் ஈடுபட்டனர். அவர்களுக்கான உரிய இழப்பீடு என்பது வழங்கப்பட்டு விட்டதாக என்எல்சி நிர்வாக சார்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது கரிவெட்டி கிராமத்தில் முறையான இழப்பீடு தொகை வழங்கவில்லை, வேலை வாய்ப்பு வழங்கப்படவில்லை, மாற்று மனைப்பட்டா வழங்கப்படவில்லை. ஆனால் என்எல்சி அதிகாரிகள் வீடுகளை இடித்து சமன் செய்யும் பணியில் மட்டும் ஜேசிபி கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே உடனடியாக எங்களுக்கு உரிய இழப்பீடை அதிக தொகையாக வழங்க வேண்டும் அல்லது மாற்று வேலை என்பது என்எல்சியில் நிரந்தர வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று கரிவெட்டி கிராமத்தில் ஜேசிபி இயந்திரங்களையும் பணிகளை செய்து வந்த அதிகாரிகளையும் தடுத்து நிறுத்தி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் இதன் ஒரு பக்கம் போராட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதன் அருகாமையில் இருக்கக்கூடிய வானதிராயபுரம் கிராம பகுதி மக்கள் என்எல்சி உடனடியாக இழப்பீட்டு தொகையை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தற்போது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் ஒரு சிலர் அங்க இருக்கக்கூடிய டவர்களில் மேலே ஏறி என்எல்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளும் அங்கு அறிய இருக்கிறது. தொடர்ச்சியாக ஒருபுறம் கரிவெட்டி கிராமத்தில் மக்கள் பணிகளை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மறுபுறம் வானதிராயபுரம் கிராம மக்கள் டவர்கள் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபடுவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. என்எல்சி நிர்வாகம் முழு அளவில் இதுவரை எந்தவித இழப்பீடு தொகையும் யாருக்கும் வழங்காத காரணத்திலேயே தற்போது மக்கள் போராட்டம் என்பது விடுத்திருக்கிறது. இது உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இதில் உடனடியாக தலையிட்டு என்எல்சி மற்றும் மக்களிடம் ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி அதிக இழப்பீடு தொகுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே ஒரு கோரிக்கையாக இருந்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரேம்.